மண்ணுளி பாம்பானது தன்னுடைய வாழ்நாளில் 90% அதிகமாக மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். மண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு வேட்டையாடவும் செய்யும். மண்ணுக்குள்ளேயே வாழ்கிற இதனுடைய வாழ்வியல் என்ன, மண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு எப்படி வேட்டையாடும், மண்ணுளி பாம்பை லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. லட்சக்கணக்கில் விற்கிற அளவுக்கு இந்த மண்ணுளி பாம்பில் என்ன இருக்குது அப்படின்றதையும், இது விஷம் இருக்கா, இது 2 தலை இருக்கா இப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலாக இதனுடைய வாழ்வியலை முழுசாக பார்த்துடலாம். உலகத்தில் 13க்கும் மேற்பட்ட மண்ணுளி பாம்பு வகைகள் இருக்குது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் அதிக அளவு காணப்படுறது 2 வகை தான். ஒன்று ரெட் ஷான்போ, இது நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுவுமே மண்ணுளி பாம்பு தான். இது பார்க்குறதுக்கு கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், அப்புறம் மலைப்பாம்பு குட்டி மாதிரி கூட தெரியும். ஆனால் இது ஒரு மண்ணுளி பாம்பு. இதோட பேர் ரஃப் ஸ்கேட் ஷான்போ. மண்ணுளி பாம்பு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியது தான். இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். மண்ணுளி பாம்பு ஆண் பெண் பாம்புகள் இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது தன்னுடைய வயிற்றுக்குள்ளே கிட்டத்தட்ட 5லேருந்து 15 முட்டைகள் வரைக்குமே வச்சுருக்கும். அதுவும் 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே வயிற்றுக்குள்ளேயே வச்சுருக்கும். அதன் பின்னாடி வயிற்றுக்குள்ளேயும் அந்த முட்டைகள்லாம் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நேரடியாக குட்டிகளை மண்ணில் இடும். அதுவும் பெரும்பாலும் மண்ணுக்குள்ளே தான் இது குட்டியும் இடுது. ரொம்ப அரிதாக வேணால் இடுக்குகளில், மறைவான பகுதிகளில் குட்டியிடும். இந்த குட்டிகள் பிறந்தது முதலேயும் 15 சென்டிமீட்டர்லேருந்து 20-25 சென்டிமீட்டர் வரைக்குமே இருக்கும். பிறந்தோடனே ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இடம் தேடி தனிச்சு வாழ ஆரம்பிக்கும். இந்த பாம்பு குட்டிகள் பிறந்த ஒரு சில நாட்களுக்கு உணவு தேவை ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இது தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே முட்டைக்குள்ளே இருக்கும் பொழுதேவும் அந்த முட்டையினுடைய சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி வச்சுருக்கும். சேமித்து வச்ச அந்த சத்தை பிறந்த பின்னாடி ஒரு சில நாட்களுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வேட்டையாடும். மண்ணுளி பாம்பு மற்ற பாம்புகளை ஒப்பிடும் பொழுது கண் பார்வைன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. இதற்கு கண் பார்வை அவசியமும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இது மண்ணுக்குள்ளே தான் அதிக காலம் கழிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இரவு நேர வேட்டையாடி. அதனால் இது பார்வையை நம்பி தன்னுடைய வாழ்க்கையோ தன்னுடைய வேட்டையோ வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் இது வேட்டையாடுறது துல்லியமாக இருக்கும். அது எப்படின்னா, தன்னுடைய உடம்பு முழுவதையுமே மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிறோம். தலையோட நுனி பகுதியை மட்டும் மேலாக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கும். எதிரிகள் வரும்பொழுது இது தேடி போய் வேட்டையாடுறது கிடையாது. ஏன்னா இது மெதுவான அசைவு கொண்டது. அதனால் காத்திருந்து வேட்டையாடும். ஒரு இடத்துல பதுங்கியிருந்து காத்திருக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன எலிகளோ இல்லாட்டி பள்ளி, தவளைகள் இது மாதிரி வரும்பொழுது அந்த அதிர்வை உணர்ந்து, அது மட்டும் இல்லை தொடு உணர்வின் மூலமாகவும், அது மட்டும் இல்லை வாசனையை நுகரக்கூடியது. வாசனையை நுகர்ந்து நாக்கு நீட்டி வாசனையை நுகர்ந்து அதன் மூலமாக இறை இங்கே இருக்குன்னு துல்லியமாக அதை பிடிச்சு அந்த இறையை முழுவதுமாக நெரிச்சு அதை மூச்சு திணறி சாகடிச்சு, மலைப்பாம்பு மாதிரி மூச்சு திணறி சாகடித்த பின்னாடி முழுமையாக விழுங்கக்கூடியது. சரி, இப்போது ஒரு சந்தேகம் வரலாம். அது என்ன பாம்புகள் எல்லாமே நாக்கை நீட்டி நுகருது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏன் நாக்கு 2 பலவாக இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம கடைசியாக பார்ப்போம். சரி, இப்போ மண்ணுளி பாம்போட குட்டியானது தன்னுடைய பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு ஆண் பாம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 3 வருஷம் ஆகும். பெண் பாம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 வருஷம் அதிகமாகவே ஆகும். 3லேருந்து 4 வருஷங்கள் கூட ஆகும். அதுக்கப்புறம் பெண் பாம்புலேருந்து ஒரு வித வாசனை வெளியேறும். இந்த வாசனையை நுகர்ந்து இங்கே ஒரு இடத்துல பெண் பாம்பு இருக்குது, அது பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லி ஆண் பாம்புகள் தேடி வரும். இந்த இடத்துல ஆண் பாம்பானது பெண் பாம்போட இணைவு செய்யும் பொழுது, பொதுவாக எல்லா பாம்புகளையும் எடுத்துக்கிட்டால் பாம்புகளுக்கு 2 இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். ஹெமிபெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 2 உறுப்புகளையும் வச்சு இணைவது கிடையாது. ஒரே ஒரு உறுப்பை மட்டும்தான் வச்சு இணைவு செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த உறுப்பானது எப்போவுமே வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில் இருக்காது. இது உடலுக்குள்ளே தான் இருக்கும். இணைவு நடைபெறுற அந்த நேரத்தில் மட்டும்தான் இது வெளிவரும். அதன் மூலமாக ஒரே ஒரு உறுப்பை வச்சு இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். இனப்பெருக்க உறுப்பானது முழுக்க இந்த இணைவுக்காக மட்டும்தான். இதை வச்சு சிறுநீர் கழிக்கிறதோ இல்லாட்டி கழிவுகளை வெளியிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்புறம் பாம்புகள் சிறுநீர் கழிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆமாம், பாம்புகள் சிறுநீர் கழிக்கும். ஆனால் அது திரவமாக இருக்காது, திண்மமாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா, பாம்புகள் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு குளோக்கா அப்படின்னு சொல்லி வாளுக்கடியில் சின்ன ஒரு துளை இருக்கும். அந்த இடத்துல இருந்து இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுது. சிறுநீர்னாலும் சரி, மலம்னாலும் சரி ஒரே நேரத்தில் வெளியேற்றக்கூடியது. இந்த சிறுநீர் திண்மமாக இருக்கக்கூடியது. இது யூரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்மை நிறத்தில் சிறிதளவு மஞ்சள் கலந்த நிறத்தில் திண்மமாக வெளியேறும்.
சரி, பாம்புகள் எல்லாமே நாக்கை பயன்படுத்தி வாசனையை நுகருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த பகுதிக்கு வருவோம். எல்லா பாம்புகளுக்குமே இந்த வேலை தான் நடக்குது. அதாவது தன்னுடைய நாக்கு 2 பிளவாக இருக்கும். அதையும் என்னன்னு பார்த்துருவோம். அதாவது இப்போது பாம்புகளுக்கு மூக்கு இருக்கான்னா, ஆமாம், அது நாசித்துளைகள் இருக்க தான் செய்யுது. நாசித்துளைகள் கண்ணுக்கு கீழே 2 சின்ன ஓட்டை இருக்கும். இந்த நாசித்துளைகளை வச்சு முழுக்க சுவாசிக்க மட்டும் தான் பயன்படுத்துது. நுகர்வு திறன்றது இந்த நாசிகளுக்குமே இருக்குது, ஆனால் ரொம்ப குறைந்த அளவு. ஒரு 10% அளவுக்கு தான் இதனால் நுகர முடியும் நாசித்துளைகளை வச்சு. ஆனால் நாக்கின் மூலமாக தான் 90% உணருது. இது எப்படின்னா, நாக்கை வெளியே நீட்டும். அப்போது ஏதாவது ஒரு எதிரியினுடைய வாசனை மூலக்கூறுகள் இருக்கும். எல்லா பொருள்களுக்கும் வாசனை மூலக்கூறுகள் இருக்கும். அந்த வாசனையை நாக்கை நீட்டுவதன் மூலமாக அந்த நாக்கில் இந்த வாசனை மூலக்கூறுகள் பட்டோன்னே மறுபடியும் இந்த நாக்கை எடுத்துகிட்டு போய் வாய்க்குள்ளே ஜேக்கப்சன் ஆர்கன் சொல்லி ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல போய் வைக்கும். அந்த ஜேக்கப்சன் ஆர்கனுக்கும் மூளைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கும். இந்த ஜேக்கப்சன் ஆர்கன்லேருந்து மூளைக்கு செய்திகள் கடத்தப்பட்டு இந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாசனையை இப்படி தான் நுகருது பாம்புகள் எல்லாமே. சரி, நாக்குகள் ஏன் பிளவுபட்டிருக்கு அப்படின்னா, இப்போது பாம்பு நாக்கை வெளியே நீட்டும் பொழுது, இப்போ இங்கே ஒரு எலி இருக்குது அப்படின்னா இதனுடைய வாசனை மூலக்கூறுகள் இந்த சைடு இருக்கிற பிளவுபட்ட இந்த சைடு இருக்கிற நாக்கில் அதிகமான மூலக்கூறுகள் ஒட்டும், இந்த சைடு குறைவான அளவுக்கு தான் ஒட்டும். இப்போ நாக்கை உள்ளே கொண்டு போய் வைக்கும் பொழுது இந்த பகுதியில் அதிகமான மூலக்கூறுகள் இருக்கிறதுனால சரி, இரையானது இந்த பக்கம்தான் வருதுன்னு சொல்லி திசையை கண்டுபிடிக்க துல்லியமாக இது உதவி செய்யுது. அதனால தான் பாம்புகளுக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்குது. சரி, இந்த மண்ணுளி பாம்புகளை எடுத்துகிட்டு போய் சில வருஷங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் விற்றாங்களே, இந்த மண்ணுளி பாம்பில் என்ன தான் இருக்குது அப்படின்னா, முழுக்க பொய் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த மண்ணுளி பாம்பை வச்சு இது வச்சுருந்தா அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்கும், அப்புறம் செல்வம் பெருகும், அது மட்டும் இல்லை மந்திர சக்திகள் எல்லாமே தன் வசப்படும் அப்படின்னு சொல்லியும், இதை வச்சு எய்ட்ஸ் நோய் அப்புறம் புற்றுநோய் இதெல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல கட்டுக்கதைகள் இந்த பாம்புகளை சுற்றி இருந்துச்சு. இந்த பாம்புகளுக்கு 2 தலை இருப்பதாகவும் ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. அதாவது இதை பார்க்குறதுக்கு 2 தலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வால் பகுதியுமே, அதுவும் குறிப்பாக ரெட் ஷான்போ, காமன் ஷான்போன்னு சொல்கிறோம்ல, இந்த பாம்புகளுக்கு பார்த்தோம்னா 2 பக்கமே தலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மண்ணுளி பாம்பானது தன்னுடைய வால் பகுதியை வச்சு ஒரு சின்ன ஏமாற்றமும் செய்யும் ஒரு சில பாம்புகள். அதாவது ஏதாவது எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய தலைப்பகுதியை தன்னுடைய சுருண்டு உள்ளே வச்சுக்கிட்டு தன்னுடைய வால் பகுதியை மட்டும் வெளியே நீட்டும். அப்போது இதன் மூலமாக இதுவும் தலை அப்படின்னு சொல்லி காமிச்சு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சில பாம்புகள் இந்த மாதிரி பண்ணும். இதெல்லாம் பார்த்து இதுக்கு 2 தலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு வதந்தியை கிளப்பி இந்த மாதிரி பணம் பறிக்கிறதுக்காக பல வேலைகள் பார்த்துருக்காங்க. இப்போ பாம்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாம்புகளுக்கு மனிதர்களையே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கும் ஒவ்வொரு சில பாம்புகளில். இன்னும் ஒரு சில பாம்புகளில் தன்னுடைய இரையை முடக்குவதற்கு அந்த அளவுக்கு மட்டும் விஷம் இருக்கும். இப்போ எலியோ தவளையோ அதனை மயக்குமுறை செய்கிற அளவுக்கு விஷம் இருக்கும். ஆனால் ஒரு சில பாம்புகளுக்கு எந்த ஒரு விஷமுமே இருக்காது. அந்த வகை தான் இந்த நம்ம மண்ணுளி பாம்பும். இது முழுக்க விஷம் மற்ற வகை. இது ஒரு மலைப்பாம்பு மாதிரி தான். அதாவது தன்னுடைய இரையை பிடிச்சிருச்சுன்னா மூச்சு திணறடிச்சு சாகடிச்சு அப்புறம் இறந்த பின்னாடி அதை முழுமையாக விழுங்கக்கூடியது. இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது நக்கி வச்சிருச்சுன்னா உடம்பெல்லாம் சொரியாசிஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது. ஏதாவது ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு சின்ன பாதிப்புகள் உண்டாயிருக்கலாம், அது ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு தான். மற்றபடி இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மனிதர்களுக்கு நேரடியாக எதுவும் நன்மை இல்லாட்டியும் மறைமுகமாக மனிதர்களுக்கு இந்த பாம்புகள் நிறையவே நன்மை செஞ்சுட்டு தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா, விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் எலிகளை அதிக அளவு கட்டுப்படுத்துது. அதுவும் இது மனிதர்களுடைய கண்களுக்கு அதிக அளவு தெரியறது கிடையாது. இப்போ மற்ற பாம்புகள்னாலே நம்ம பொதுவாக பார்க்க முடியும் தோட்டங்கள்லையோ இல்லாட்டி காடுகள்லையோ. ஆனால் இந்த மண்ணுளி பாம்பை நம்ம பெருமளவு பார்க்க முடியறதில்ல. இதற்கு காரணம் இது மண்ணுக்குள்ளேயே தான் தன்னுடைய 90% வாழ்க்கையை வச்சிருக்கு. எலிகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுளி பாம்பு மண்ணுக்குள்ளேயே வாழ்கிறனால மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் புகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக மண் வளமும் மேம்படுது. மண்ணுளி பாம்பு மனிதர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தராத, ஏன் மறைமுகமாக பல நன்மைகள் செய்யக்கூடிய இந்த ஒரு பச்சைப்புள்ளையை வச்சுக்கிட்டு தான் இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ரொம்பவே அரிதாக கிடைக்கிறதுனால மனிதர்கள் இது மேலே பல கட்டுக்கதைகளை கட்டி மந்திர தந்திரம் அப்படின்லாம் சொல்லி இதை லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்துறதுக்காக இந்த ஒரு உயிரினத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் இந்த மூட நம்பிக்கையினால் மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது, இந்த மண்ணுளி பாம்புகளும் தான் பாதிக்கப்படுது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.